பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் மக்கள் தங்கள் எழுச்சிக்கு, இன மீட்சிக்கு, வருங்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்கு இறுதியாக இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் என்பதை ஈழப்படுகொலைக்கு பிறகு, லட்சக்கணக்கான இனச்சாவிற்கு பிறகு அதை அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஒரு வலிமைமிக்க அரசியல் படையை எமது இன மக்களுக்காக கட்டி எழுப்புவது என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகுதான் நாம் தமிழர் என்கிற மாபெரும் அரசியல் படையை, ஒரு புரட்சிகர அரசியலை தமிழர் நாட்டிலே நாங்கள் உருவாக்கி வருகிறோம். அதிலே இப்போது இந்திய நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழகத்திற்கான சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள். எந்த துணிவில் யாரோடும் கூட்டணி வைக்காது தனித்து நிற்கிறோம் என்றால், உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கிறதோ, சத்தியம் எங்கு இருக்கிறதோ அதை எமது மக்கள் எப்போதும் ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த பெரும்பணியை, இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என் எதிர்கால தாயகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற புரட்சியாளர்கள் அணி அணியாக திரண்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு பெரும் படையாக மாற்றி கொண்டு வருகிறார்கள். அதிலே இந்த தேர்தலில் ஒரு புதிய மாறுதலை ஏற்படுத்த முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று ஊர் ஊராக முழங்கி வருகிறோம். புதிய ஒரு தேசம். இருக்கிற தேசம் என்னானது? அது மோசம் போனது, நாசமானது. ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற ஒரு ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்வாதாரத்தை வளர்த்து எடுப்பது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு வைத்துவிட்டு செல்வது. இப்படி ஒரு பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபட்டு வருகிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் காசை முன்னிறுத்தி களத்திலே நிற்கிறது, கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறது. உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த கருத்தை முன்னிறுத்தி, உயர்ந்த லட்சிய கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலில் எதிர்கொண்டு நிற்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இது ஒரு புரட்சிகர அரசியல், முற்றுமுழுதாக ஒரு மாற்றத்திற்கான அரசியல். இங்கே தேர்தலில் 40 இடத்தில் 20 பெண்களுக்கு தொகுதி ஒதுக்கி, 20 ஆண்களுக்கு தொகுதி ஒதுக்கி, சரிபாதி விழுக்காடு, 50-50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த, தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த ஒரே அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காத திராவிட கட்சிகளுக்கு இடையில் 5 இடங்களில் இனி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்பதை ஏற்காது, பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் என்று உறக்க முழங்கி வருகிற கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்களுக்கு நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை நீங்கள் கவனியுங்கள். எனக்கு முன்பு பேசிய என் உடன் பிறந்தார்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து வைத்திருப்பார்கள். இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கிறது, மிக குறுகிய நேரம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலை எதிர்கொள்கிற கட்சிகள் பாரதிய ஜனதா ஐயா மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் திமுக தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த கட்சிகள்
புதிதாக தேர்தலை எதிர்கொள்கிறதா, புதிதாக பதவிக்கு வரப்போகிறதா என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கணும். வந்தால் செய்கிறோம் என்கிறார்கள், வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை என்கிறார் ஐயா மோடி. அவர் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலையே இல்லாமல் போனது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்யாத ஒன்றை இனி வரும் 5 ஆண்டு காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க வேண்டும். பணம் செல்லாது என்று சொல்லி எல்லோரையும் பராரிகளாக ஆக்கியதை தவிர வேறு என்ன செய்தார்கள்? ஜிஎஸ்டி என்று வரியை விதித்து, ஜிஎஸ்டி என்ற வரிக்கு முன்பு கடையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அதை விதித்தவுடன் கடையே வியாபாரத்துக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இவர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு சாதி மத உணர்ச்சி. அதை தூண்டுவதை தவிர வேறு வழியே கிடையாது. 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வக்கற்ற இவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு நாங்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்கிறார்கள். நாட்டின் பாதுகாப்பை என் அன்பிற்குரிய மக்களே, நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து இந்த நாட்டை யார் பாதுகாப்பது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை. நாம் தமிழர் கட்சியை விட்டால் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நாதி கிடையாது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இவர்கள் எல்லோரும் நம்மை எப்படியெல்லாம் ஏமாற்றுவது என்று திட்டமிடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் இதிலிருந்து எப்படி மக்களை காப்பாற்றுவது என்று திட்டமிடுகிற பிள்ளைகள். 50 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி காங்கிரஸ். ஆண்டுகளாக அவர்கள் செய்யாத சாதனையை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள்? 72,000 ஏழைகளுக்கு நாங்கள் வங்கியிலே காசு போடுகிறோம் என்கிறார் ராகுல் காந்தி. 72,000. எதனால் இவர்கள் ஏழைகளானார்கள்? 50 ஆண்டுகளாக இவர் ஆண்ட லட்சணத்தில் தான் இவர்கள் ஏழையானார்கள். ராகுல் காந்தி ஒரு குடிசைக்குள் சென்று அந்த குடிசையில் உட்கார்ந்து விட்டு எழுந்து வருகிறார். எவ்வளவு அருமையான தலைவர் பாருங்கள். ஒரு ஏழை குடிசைக்குள் போய் நுழைந்து விட்டு வருகிறார் என்கிறார். ஒரு நாள் குடிசைக்குள் 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்து வந்தவரே பெரிய தலைவர் என்றால், பிறந்திலிருந்து அந்த குடிசையில் வாழ்கிற நாங்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு வாக்குறுதி, புதிதாக ஒரு செயல் திட்டம். 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. அப்போது செய்யாததை இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறது? இவர்கள் செஞ்சது என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்திட்டு வரவேற்றது யார்? இந்த பூமிக்கு கொண்டு வந்தது யார்? இவர்கள் தான். ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேசும்போது சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் மீத்தேன் ஈத்தேனுக்கு கையெழுத்து போட சொல்லவில்லை, அவர்களே போட்டுக்கொண்டார்கள் என்கிறார். இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இவர்கள். இப்போது நாங்கள் தடுக்க போராடுவோம் என்கிறார்கள். நான் அப்பா செத்து விட்டார் என்று அழுகிறேன், கொலை செய்தவனும் கூட உட்கார்ந்து அழுதால் என்ன தர்மம் என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா? ஏன் சிந்திக்க வேண்டாமா? கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்கிறார். எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள்? எவ்வளவு காலத்திற்கு? கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்கிறார்கள். கொண்டு போன போது என்ன பண்ணீர்கள்? எது ஒன்றையுமே செய்யாது விட்டுவிட்டு இப்போது நாங்கள் செய்வோம், நாங்கள் வந்தால் செய்வோம், வந்தால் விவசாய கடனை ரத்துபடி செய்வோம், தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள். விவசாயி கடனாளியானது யாரால்? யாருடைய ஆட்சி? யாரால்? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள். கடன் வாங்கி என்னை கல்வி கற்கிற நிலைமைக்கு தள்ளியது யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. அறிவை வளர்க்கிற கல்வியை, உயிரை காக்கிற மருத்துவத்தை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை அனைத்தையும் விற்பனை பண்டமாக மாற்றியது யார்? எல்லாம் தனியாருக்கு என்று தாரை வார்த்து கொடுத்தவர்கள் யார்? இவர்கள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். எல்லாம் தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் என்று நாட்டை ஒரு சந்தையாக மாற்றியது யார்? என் அன்பிற்குரிய மக்களே, அறிவை வளர்க்கிற கல்வி ஒரு தேசத்தின் குடிகளுக்கு எல்லோருக்கும் சரியாக, சமமாக, தரமாக, பொதுமையாக இருந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாம் செய்த பிழை என்ன? ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தன் தேசத்தின் குடிகளுக்கு தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கிறது. அதைவிட சின்ன நாடு கியூபா தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டு தேசத்தின் குடிகளுக்கு பொதுமையாக கொடுக்கிறது. இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இவர்கள். உயிரை காக்கிற மருத்துவம் பெரிய சந்தை. பணம் வைத்திருக்கிறவன் பெரிய மருத்துவமனையில் போய் சேர்ந்து படைத்துக் கொண்டு வரலாம். பணம் இல்லாதவன் பாடையை கட்டி படுத்து நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம். எந்த மாதிரி அணுகுமுறை? அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கு போய் மருத்துவம் பார்த்தார்? இந்தியாவில் எந்த மருத்துவமனையில்? அமெரிக்காவில். காரணம் என்ன? இந்தியாவில் மருத்துவம் தரமாக இல்லை. 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தன் தேசத்தின் குடிகளுக்கு ஒரு சிறந்த மருத்துவத்தை தர வக்கற்றவர்களுக்கு மறுபடியும் எதற்கு அதிகாரம்? அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, மருத்துவத்தின் தரம் உயர்ந்ததாக இருந்தால்
மருத்துவமனையின் தரம் உயர்ந்ததாக இருந்தால் தெருக்களில் மருந்து கடைகள் குறைவாக இருக்க வேண்டும். மருந்தின் தரம் தரமானதாக இருந்தால் மருத்துவமனைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். இதில் எதுவுமே குறையவில்லை என்றால் இரண்டும் தரமற்று இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஏன் அப்பளவில் படுத்தாங்க? ஐயா கருணாநிதிக்கு முடியல, ஏன் காவேரி மருத்துவமனையில் படுத்தாங்க? அரசு மருத்துவமனை என்னாச்சு? படுக்க மாட்டார்கள். ஏன்? 70 நாளில் போன உயிர் 7 நாளில் போயிடும். அது அவர்களுக்கு தெரியும். அப்படி என்றால் அந்த மருத்துவமனை யாருக்காக நடத்தப்படுகிறது? எலி, பாம்பு, தவளை வயிற்றை அறுத்து பழகுவது போல ஏழைகளின் உயிரை அறுத்து பழகுகிறீர்களா? எதற்காக அரசு மருத்துவமனை? எவ்வளவு தரங்கட்டு இருக்கிறது? ஏன்? அரசு பள்ளி, அரசு கல்லூரி. எந்த அமைச்சரின் மகன் படிக்கிறான்? எந்த அதிகாரி மகன் படிக்கிறான்? எந்த ஆசிரியர் பெருமக்கள்? அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர், அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர்கள் பிள்ளைகள் படிக்கிறதா? முதலமைச்சர் மகன், அமைச்சர் மகன், எம்எல்ஏ மகன், எம்பி மகன், எவன் மகன் படிக்கிறான்? ஏன்? தரமில்லை, தரமில்லை. அரசு மருத்துவம் தரமில்லை. எதனால்? பன்னெடுங்காலமாக தரம் கட்டவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருந்ததால் இவையெல்லாம் தரமில்லாமல் போய்விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தட்டுகிற பேருந்து தரமா இருக்கு, அரசு நடத்துகிற பேருந்து கேவலமா இருக்கு. இரும்பு கடையில் நிறுத்து போட்டா கூட வாங்க மாட்டான், அவ்வளவு கேவலமா இருக்கு. தகர டப்பா இருக்கு, தகர டப்பா போல இருக்கு. அதுவும் மழைக்காலங்களில் பேருந்தில் பயணிக்கிற போது நம்ம அக்காவும் தங்கையும் உள்ளுக்குள்ளே கொடையை பிடித்து கொண்டு போறார்கள். சீட்டு பெல்ட் போடு என்றான் கண்டக்டர். அவர் எனக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுறேன்றாரு. அந்த அளவுக்கு அரசு பேருந்து இருக்குது. இதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். எத்தனை காலத்துக்கு ஏமாறப் போகிறீர்கள்? இருக்கிற வரை ஏமாற்றுவன் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஐயா ஜீவன், ஆளுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையற்று போனோமடா என்று அறிவார்ந்த மக்கள் இன்னும் இப்படி இங்கே கஜா புயல் வந்து பாதி நாடு அழிஞ்சுது. எவன் ஏற்று பார்த்தான்? உங்க பிள்ளைகள் நாங்கள் தான் 1 மாத காலம் இந்த களத்தில் நின்று ஓடி ஓடி என் மக்களோட நின்னான். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பிச்சை எடுத்து கடன் வாங்கி கொண்டு வந்து என் மக்களுக்கு உதவி நின்னோம். காரணம் என்ன? எங்கள் உறவுகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்பதால். மோடி ஒரு வருத்தம், இந்த புயலால் பாதிக்கப்பட்டது இது பேரிடர், அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன், அந்த இழப்பை அரசு ஈடுகட்டும், தைரியமா இருங்க. ஒரு வார்த்தை உலக அழகியா ஒரு பொம்பளை பிள்ளை வென்று வந்தவனே அதுக்கு பாராட்டி தெரிவித்து ஒரு சுட்டு செய்தி போட முடியும். ட்விட்டர், இதுக்கு ஒரு ட்விட்டர் போட முடியாத? கையில் விரல்ல சுருக்கா? ஏன் போடல? நம் மீது அக்கறை கிடையாது. எத்தனை ராகுல் காந்தி ஓட்டு கேட்க வருவாருங்கிறாங்க, ஏன் நம்மளை பார்க்க வரல? என் வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு எதுக்குடா என் ஓட்டு? இது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? என் உயிரை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு, என் உரிமையை பற்றி, என் உணர்வை மதிக்காதவர்களுக்கு, என் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காதவனுக்கு என் வாக்கு எதற்கு? அறிவார்ந்த மக்கள் இதை யோசிக்கணும். என் அன்பு உடன் பிறந்தார்கள் சிந்திக்கணும். என்னை ஒழிக்க எவ்வளவு வேலை செய்யறான்? ஒரு தொலைக்காட்சி எங்களை காட்டாது. காசு கொடுக்காம ஒரு தலைவன் பேசும்போது இத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் யாருக்கு கொடுக்கும்? இதை சொல்லுவதற்கு ஏன் நல்ல அரசியலை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பது ஊடகத்தின் தர்மம், கடமை. ஏன் செய்ய மறுக்கிறீங்க? காசு அதிகமா கொடுக்கிறவன் ஆளுங்கட்சி, காசு குறைவா கொடுக்கிறவன் எதிர்கட்சி. இதுவா அரசியல்? இதுக்காக எங்க பாட்டன் வாவுசி செக்கிழுத்தான்? இதுக்காக என் முன்னோர்கள் தூக்குல தொங்குனாங்க? தீரன் சின்னமலையும் மருதுவாண்டியும் போராடி தூக்குல தொங்குது இதுக்கா? பலாயிரக்கணக்கில் நாங்க போராடி செத்தது இந்த கேடுகட்ட பணநாயகத்திற்கா? காசை கொடுத்து வாக்கை வாங்குகிறவன் என்ன நேர்மையில் மக்களுக்கு சேவை செய்வான்? எப்படி? ஒருத்தன் காட்டுறதில்ல, ஒரு தொலைக்காட்சி போறதில்லை. நான் போட்டிடுவதன் சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம்? சரியான அவனும் களத்தில் நிக்கிறான்னு சொல்லு, நானும் போட்டிடுறேன்னு சொல்லு, உனக்கு என்ன பயம்? எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை! என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? ஓட்டு எந்திரத்தில் என் சின்னந்தவரை எல்லாத்தையும் பழிச்சுன்னு வச்சிருக்க. எவ்வளவு ஒரு என்னை பார்த்து நீ எவ்வளவு பயப்படுற? நான் ஒரு சாதாரண பையன், நீ என்னை பார்த்து எவ்வளவு நடுங்கிற? நீ நல்லா உன்னை விட்டுட்டு விளையாடு, என்னை விளையாட விட்டு பாரு. அந்த துணிவில்லையில உனக்கு. நாட்டில் விவசாயத்தை எப்படி ஒழித்தானோ, விவசாயிகளை மறைத்தானோ, அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தானோ, அதை போல நாங்கள் எடுத்து வைக்கிற எங்கள் எண்ணத்தையும் மறைக்கிறார்கள். தேர்தலில் என் சின்னத்தையும் மறைக்கிறார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! போன தடவை 2 மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, சுற்றி நுரைய போட்டு கண்ணுக்கு தெரியாம வச்சு விட்டாங்க.
போனவங்களாம் எங்கப்பா சின்னத்தை காணோம், அங்கே தானம்மா இருந்தது அப்படின்னு. இந்த தடவை நீங்கள் பாருங்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், கண்ணீர் வருது. கத்தி கத்தி தொண்டை வெடிக்க, நஞ்சு வெளிக்க, ஊர் ஊரா தூக்கம் இல்லாமல் ஓடி கத்தி கடைசியா இப்படியாடா தோக்கடிக்க நினைக்கிறது. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு மறந்தா நின்று விளையாண்டு பார்க்கணும்டா, நின்று விளையாண்டு பார்க்கணும். சுயேட்சையா நிற்கிறவன் சின்ன, ஒன்றுமில்லாதவன் சின்ன பளிச்சு பளிச்சுன்னு போட்டு இந்த விவசாயின்னு ஒருத்தன் இருக்கிறதாவே இவங்களுக்கு என்னமே இல்லை, மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சின்னத்தை கடைசியாக கொடுத்தா அப்படி கொண்டு போய் சேர்ப்பான்னு நினச்சாங்க. ஒரே நாளில் உலகம் பூரா போய் சேர்ந்துருச்சு. பார்த்தா என்னடா இவனை பெரிய பாடுபடுத்திடுவான் இருக்குன்னு கரும்பை கொடுத்தோம். 2 கரும்போட விவசாயி என்ன பண்ணுவான்னு, எதற்காக கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல அவன் நினைக்கிறான். என்ன பேசுனா எதை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துறானையா. அப்ப என்ன பண்ண, மங்களா போடு, தெரியாம போடு. இப்போ என் மக்கள்கிட்ட என்ன கஞ்சி வேண்டியிருக்கு, அம்மா நீ ஓட்டு பெட்டி போய் பாருமா, எந்த சின்னம் தெரியலையோ அதாம்மா என் சின்னம், அதில் குத்திடுமா. எந்த சின்னம் தெரியலையோ எது மங்களா இருக்கோ அதாம்மா நம்ம சின்னம். எதுல ஒன்றும் இல்லாமல் பொட்டலா இருக்கோ அதாம்மா நம்மது. எப்படி நாடு பொட்டலாகி விவசாய வாழ்க்கை பொட்டலா போச்சாம்மா, சாவியாய் போன சம்சாரி வாழ்க்கை போல இந்த சின்னத்திலையும் எங்க சின்னம் சம்சாரி வாழ்க்கை சாம்பலா போச்சு. அங்க குத்துமா. காலமாட சின்னமா கேட்டேன், உங்க பிள்ளை உயிரோடு இருக்கிறதையும் தர முடியாதுன்ட்டாங்க. ஆனா விவசாய சின்னமா கொடுத்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், விவசாயி உயிரோட இல்லைன்னு அர்த்தம். ஆனா எனக்கு ஏன் கொடுத்தாங்க, சீமா உயிரை கொடுத்தாவது விவசாயியை காப்பாத்திடுவான்னு கொடுத்தாங்க. உழவர் கொடி வாழாது, உலகம் வாழாது, உலகம் வாழாது. ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளருது. ஒரு தேசத்தில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. இன்னைக்கு என் விவசாயி சாகிறான், உனக்கு செய்தி. நாளைக்கு நீங்க எல்லாம் சோறு இல்லாம எச்சரிக்கை மணி, அபாய அறிவிப்பு. விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு எத்தியோப்பியா போல, ஒரு சோமாலியா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு வெனிசுலா போல எங்கள் தாய் நிலம் வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு அறிவிக்குது 24 மாவட்டம் வறட்சி மாவட்டம்ட்டு. நீரற்ற நகரமாக எங்கள் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்குது, பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாலைவனத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு என் தாய் நிலம் தமிழகம் போய்விடக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து நீ போய் என்ன பண்ணுவேன்னு 40 சீட்டு எங்களை வெளில வச்சு அனுப்புங்க. இந்திய நாடு என்ன பாடுபடுதுன்னு மட்டும் பாருங்க. நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, கட்டடத்தை இடித்து தகர்த்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அதை புரிந்து கொள்ளணும். எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் பரம்பரையாக அரசியல் செய்த வாரிசுகள் அல்ல. கருணாநிதி, அவருக்கு பிறகு அவர் மகன், அவர் மகள், அவர் மகன், அவர் பேரன், அப்படி இல்லை. எங்கள் ஆத்தாள் அப்பனை நாங்கள் அடையாளம் காட்டினதான் உங்களுக்கு தெரியும். பராரி கூட்டம், பஞ்ச பராரிகளின் வாரிசுகள் நாங்கள், எளிய மக்கள். எங்களுக்குத்தான் உங்கள் வலியும் வேதனையும் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவன் மேலே இருந்து கீழே பார்க்குறான், நாங்கள் கீழே இருந்து மேலே பார்க்குறோம். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எனவே என் அன்பிற்குரிய மக்கள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள், ஒரு புரட்சிகர அரசியலின் தொடக்கமாக பாருங்கள். ஏன் நீங்கள் எங்களுக்கு வாக்கு போட்டு வெல்ல வைக்கக்கூடாது? இவங்க பேசுவாங்க, நாம் தமிழருக்கு போட்டாதீங்க, போட்டால் பிஜேபி வந்துரும்பாங்க. கிறிஸ்தவ இஸ்லாமியர்லாம் நீங்கள் யோசிக்காமல் திமுகவுக்கே போடுங்க, போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டுருங்க, அவங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க. என்ன 50 ஆண்டுகளாக அதை தானே செஞ்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் முச்சந்தில் நீங்க கத்த வச்சதே நீங்கள் தானே. கருணாநிதி மட்டும் காமராஜராக கக்கனாக இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? அதிமுகங்கிற ஒரு கட்சி இவங்க கொடுமைகளின் குழந்தை தானே, இவங்க பெத்து போட்ட பிள்ளை தானே அதிமுக. தீய அரசியலின் தொடக்கமே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு வந்துச்சு, அன்னையிலிருந்து தான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறாங்க, ஒரே உறுதியத்தான் அவங்க பிள்ளைகள் எடுத்துக்குவாங்க. இவங்களை ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. பிஜேபி நிற்கிற 5 இடத்துல போடாதுன்னு தானே சொல்லணும், பிஜேபி தோக்கடின்னு தானே சொல்லணும். சீமானுக்கு நாம் தமிழருக்கும் போட்டாத, போட்டால் பிஜேபி வந்துடும்னா இப்படி உன் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் போடுறா விளக்குறீங்க, ஐயோக்கிய பிள்ளைகளா எப்படி விளக்குறீங்க? என்ன மாதிரி அணுகுமுறை?
பயந்து நடுங்கிறது. பார்த்து படிக்கும்போதே 10 வார்த்தை தப்பாக இருக்கு. இதில் என்ன நீங்கள் இதில் என்ன இருக்குது? ஆக போடாமல் ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேச சொல்லு. ஆக ஆக என்ன நீ என்னது? 5 மணி நேரம் 6 மணி நேரம் எழுதி வச்சு படிக்காமல் மக்களின் பிரச்சனையை நான் பேசுகிறேன். நீ 10 நிமிஷம் பேசிட்டு இறங்கிருங்க பார்ப்போம். 10 நிமிஷம் என்னது? நாட்டு பண்ணுக்கு நாட்டுப்புற பாட்டுங்கிறீங்க. கொடுமையாக இருக்கு. எதையாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க முக ஸ்டாலின் கிடையாது, ஆகா ஸ்டாலின். நீங்க ஆக ஆக என்ன ஒரு கூட்டணி வச்சு எல்லாம் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா முத இங்க கூட்டி வந்தவன் யாரு? நீங்க தானே. கதவை திறந்து உள்ள விட்டவன் யாரு? எந்த அயோக்கிய பைய? நீங்க தானே. நீங்க தானே. அவன் கொண்டு வந்தான்ல 10 விழுக்காடு பொது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. ஏன் எதிர்க்கல? ஏன் எதிர்க்கல? எதிர்த்து பேசின கனிமொழி ஏன் எதிர்த்து ஓட்டு போடல? மறைமுக ஆதரவு. கம்யூனிஸ்ட் கட்சி மதவாதத்துக்கு எதிர்த்து பேசுறீங்க. அவன் கொண்டு வந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஏன் எதிர்க்கல? ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி. அப்ப எப்படா பிஜேபி எதிர்க்கிறேன்னு பேசுற? வெக்கமா இல்ல? ஒரே ஒரு ஆண்மகன் சிங்கமான எதிர்க்கிறது நாங்க தான்டா. நாங்க எதிர்க்கிறோம். 40 இடத்துல 5 இடத்துல நேருக்கு நின்று மோத திமுக துணிவு இருந்ததா? 4 இடத்துல 2 இடம் காங்கிரஸ் கை சின்னத்தை விட்டு கலந்துகிட்ட. 2 இடம் ஒன்று இஸ்லாமியருக்கு ஒன்று கம்யூனிஸ்ட் கொடுத்து ஓடிடுச்சு. ஒரே ஒரு இடம் வழி இல்லாம தூத்துக்குள்ள மட்டும் மோதுது. ஒரே ஒரு இடம். ஆனா 5 இடத்துல நேருக்கு நேர் நின்று மோதுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பிஜேபியோட சும்மா பேசுறது. நாங்கள் வந்து படுத்துக்கிறேன் புலி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுங்கிற மாதிரி பிஜேபி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுங்கன்னா என்ன அர்த்தது? சுத்த பைத்தியக்காரத்தனம். இவங்களை ஒழிக்கணும். காலங்காலமாக ஏமாற்றி பொய் சொல்லி அரசியல் செஞ்சு பழகியவர்கள் இப்போது இப்படி வீடு வீடுக்கு போய் உட்காந்து நாம் தமிழருக்கு போட்டாதே, நாம் தமிழுக்கு போட்டாதே. உங்கள் ஆட்சியின் சாதனையை சொல்லி நேர்மையை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. அதான் அணுகுமுறை, அதான் சரியானது. அவனுக்கு போட்டாதேன்னு என்ன அர்த்தம்? என் அன்பிற்குரிய மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், வாக்கு செலுத்த போகிற போது கடைசி நம்பிக்கையாக நாம் நம்பினது நீதிமன்றம். அதுவும் கைவிட்டுது. நீதி ஒரு தீர்ப்பைத்தானே சொல்லணும், நீதியைத்தானே சொல்லணும். அதை கவனிங்கன்னு நேராயிருச்சுங்குது. காலம் போயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இது என்ன தீர்ப்புன்னு எனக்கும் தெரியல, என்ன நீதின்னு தெரியல. ஆனால் நீங்கள் மக்கள் தான் எங்களுக்கு நீதியை வழங்கணும். ஓட்டு பெட்டியை போய் பாருங்கள், வாக்கு எந்திரத்தை. எந்த சின்னம் தெரியலையோ அதான் நாம் தமிழர் சின்னம், விவசாயி சின்னம். அதில் தயவு செய்து வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை எங்களை வெல்ல வைங்க. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களை நம்பித்தான் இந்த எளிய மக்களின் பிள்ளையை நிற்கிறான். பசிச்சு சோறு சாப்பிட்ற எல்லோரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் அதற்கு பிறகு சாப்பிடுவதை நிறுத்துங்கள். கைகட்டி நிற்கிற அந்த ஏழை விவசாயியை வாழ வைக்க கையேந்தி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். இது வாழ்க்கை அல்ல, என் இன மக்களின் எதிர்கால வாழ்க்கை. இங்கே மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சுபாஷினிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். இந்த எளிய மகளின் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, புரட்சிகர அரசியலுக்கான வெற்றி, மாற்று அரசியலுக்கான வெற்றி. எனவே என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், உங்களின் வரலாற்று கடமையாக, கால கடமையாக கருதி இந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கை சுபாஷினியை வெல்ல வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.